Silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். ஒரு சில வாரங்கள் உங்கள் மத்தியில் இந்த கொண்டு வர முடியல. சில சூழ்நிலைகள் நிமித்தமாக மீண்டும் இந்த வார்த்தையை வெல்லும் உங்கள் மத்தியில் வருகிறது. எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நாம் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட, அதாவது சகோதரிமார்களுக்காக, பெண்களுக்காக அதிகமான விஷயங்கள் நம்ம பேசணும். காரணம், நம்ம நிறைய தடவை சொல்லி இருக்கிறோம் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனதளவில், சரீரம் அளவில் இப்படின்னு. அதுக்கு நம்முடைய வேதாகமம் எவ்வளோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு, அவங்கள இப்போ இல்லை 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, சம உரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். இப்போது கொஞ்சம் அதே தான், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி காமனாக யூத்ஸுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். காரணம் என்னென்னா, சமீப காலமாக யூத்ஸை பற்றி வந்த நிறைய விஷயங்கள், நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், அந்த ஜென்சி, ஜென் பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடியதான உளவியல் மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடியதான அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு சிலருடைய சாட்சியெல்லாம் நான் கேட்டபோது ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டது. அப்புறம் நிறைய சகோதரரோடு, ஊழியக்காரங்களோடு பேசணும், இவங்களை பற்றியெல்லாம் நிறையா பேசலான்ட்டு, அதுக்கான காரியங்கள்லாம் செய்யணும்னு நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுங்கிற ப்ரோக்ராம் கூட சகோதரரோடு கூட பேசும்போது நம்ம சொன்னோம். வாலிபர்களுக்கு நம்ம தனியாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமையும் நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வாலிபர்களை, குறிப்பாக சபைக்குள் இருக்கிறவர்களை நிலைநிறுத்துவது, கிறிஸ்துவுக்குள்ள நிறுத்துவது கடினமாக இருக்குது. சபை ஊழியர்களுக்கு கூட அது கடினமாக இருக்குது. ஸோ நம்மளால் ஆனதை ஏதாவது ஒன்று இதுக்கு செய்யணுமே அப்படின்னு ஒரு விருப்பம் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் இப்போ அதுக்கான ஒரு செய்கையை உண்டாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட, ஏன்னா அவங்களும் அந்த ஏஜ்லேயே இருக்கிறதுனால இன்றைக்கி உள்ள அந்த பிரச்சனைகள், அந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடியதான ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு நம்ம திருப்பி இதை எடுக்கிறோம். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி யூத்ஸ் சம்மந்தப்பட்டா நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? மேஜராக சோஷியல் மீடியா பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சோஷியல் மீடியாங்கிறது எந்த அளவுக்கு ஆயிட்டு அப்படின்னு கேட்டால், அவங்கள பாதிக்கிறதுன்றது ஒரு பீரியடில் இருந்தது இல்லையா? ஆனால் இப்போது ஒரு நாட்டையே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு சோஷியல் மீடியா போயிட்டுருக்கு. பொதுவாக இந்த பத்திரிகை துறை அப்படின்னு சொல்லுவாங்க, தகவல் தொடர்பு, இதை பற்றி சொல்லும்போது 4வது தூண் அப்படிம்பாங்க. ஒரு நாட்டினுடைய 4வது தூண் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. குறிப்பாக நாம் சபைகளுக்குள்ளே அது எப்படி, வாலிபர்களுக்குள்ளே எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் அங்கிள். வாலிபர் யூத்ஸ்னா வந்து ஜென்ரலாகவே யுனைடெட் நேஷன்லாம் வந்து ஒரு டீன்லேருந்து 24 வரைக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 29 வரைக்கும் வச்சுருக்காங்க அங்கிள். ஸோ யூத் அப்படின்னு பார்த்தா இப்போ கரண்ட் ஜென்சி தான் நம்ம யூத்துன்னு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியும். ஆல்ஃபாவும் பீட்டாவும், ஆல்ஃபா வந்து இப்போ 16ல் இருப்பாங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்கிறாங்க. பட் பீட்டா எல்லாருமே குழந்தைங்க ஸ்டேட்டில் இருக்காங்க, டாட்லர் அந்த மாதிரி. ஸோ ஜென்சி தான் இப்போ கம்ப்ளீட்டாக டார்கெட்டட் ஆடியன்ஸ். 24 வரைக்கும், இந்தியாவில் 29 இருக்குது. சரி, இந்த ஜென்சியோடையதான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய அவங்கள பற்றி நம்ம பேசலாம். நிறையா மேஜர் ப்ராப்ளமாக நீங்கள் சொல்கிறது என்ன? சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி அவங்களோட லைஃப்பை நிர்ணயிக்குது. சரி, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். எந்த விதத்தில் அவங்க பாதிக்கப்படுறாங்க, எப்படி அவங்கள அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து 16 பிலோ இருக்கிற யாருக்குமே சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நிறையா லாஸ் சொல்லுது. நிறையா டாக்டர்ஸ், நியூரோலஜிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சோஷியல் மீடியா. அப்படியா? எங்கே சொல்லியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? ஏதாவது ஒரு உதாரணம், நாடு? ஆஸ்திரேலியாவில் வந்து பேனே பண்ணிட்டாங்க. ஓ, ஆமாம், வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து யூகே, நம்ம நாட்டில் கூட பேரண்டல் கன்சென்ட் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பேரண்டல் கைடன்ஸோட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சோஷியல் மீடியானா இமெயிலேருந்து எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இமெயில் வச்சுக்கலாம், பட் ஐ திங்க் அந்த இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி கொஞ்சம். இப்போது எனக்கு ஒரு கேள்வி தான் இது. இப்போ அந்த எப்படி அவங்க வந்து அதை கண்டுபிடிப்பாங்க? அந்த குறிப்பிட்டதான வலைத்தளம் இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்டா இருக்குது,
எக்ஸ் இருக்கு. அப்புறம் எக்ஸ்எல்எம் இருக்கு. அப்புறம் இவங்க வந்து இந்த ஏஜுக்கு கீழ இருக்காங்க. 16 டீனுக்கு கீழ இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க? அது வந்து நம்ம குடுக்குற பொறுத்து தான் இருக்கு. என்னோட பர்த் டேட் இதுன்னு சொன்னா அண்டர் 16 தான் தேர் வில் பி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்ம குடுக்கறத வச்சு தான் அவங்க அத டிசைட் பண்ண போறாங்க. அவங்களால நம்ம என்ன ஏஜ்ன்றத கண்டுபிடிக்க முடியாது. இல்லையா? ஒரு நாட்ல கூட பார்த்தேன். ஃபேஷியல் ரெகக்னைசேஷன்லாம் கொண்டு வராங்க. ஆ அதான் எஃப்ஆர்சி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் இருந்தா நல்லாயிருக்கும். ஆனா இப்போ நெறைய பிள்ளைங்க ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி, ஃபேக் இத குடுத்து வரது தானே. அத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி? அது கண்ட்ரோல் பண்றது வந்து பேரண்ட் வந்து அந்த அ ஃபோன புரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, அந்த பேரன்டல் மோட்லாம் இருக்கும் சில ஃபோன்ல. அந்த மாரி போட்டு வச்சாங்கன்னா, மேபி அவங்க யூஸ் பண்றாங்களா, ஆக்சஸ் பண்றாங்களான்றத கண்டுபிடிக்கலாம். சரி. பேரண்ட்ஸ்க்கு அந்த நாலேட்ஜ் வேணும் இல்லையா? கட்டாயம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனா இன்னைக்கு உள்ளதான பேரண்ட்ஸ்க்கு முடியுது. ஆனா இந்த ஜென் ஸியோடைய பேரண்ட்ஸ் யாரவா இருப்பாங்க? எந்த ஏஜ் கூடியவங்களா இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஜென் ஸி அவங்க ஒரு 50ஸ்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு 16ன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ்ல அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் 46, 50ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பல நேரங்களில அப்பா, அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க ஃபோன வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட்டா யூஸ் பண்ண தொடங்கிடுறாங்க இல்லையா? நான் ரொம்ப வேதனைப்பட்டது எந்த இடத்துல அப்டின்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தது. கண்டிப்பா குடுக்க முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடிஞ்சுச்சு. நான் இத வந்து ஸ்பிரிச்சுவலா பார்க்குறேன். சரியா? என்ன அப்டின்னா, ஆ ஒரு ஒரு சிச்சுவேஷன உலகமே உண்டாக்கிட்டு, பிசாசே உண்டாக்கிட்டான்னு நான் சொல்றேன். எப்டி அப்டின்னா, ஃபோன நம்ம கையாலேயே பிள்ளைகளுக்கு குடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்தோம். ஆன்லைன் கிளாஸஸ் அப்டின்ற பேர்ல. ஏன்னா நெறைய பெற்றோரால பிசி போட முடியாது. லேப்டாப் வாங்கி குடுக்க முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வேற வழியே இல்ல. ஸ்மார்ட் ஃபோன் தான் குடுக்க வேண்டியிருக்கு. எந்த பெற்றோர் ஃபோன் குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, வேற வழி இல்ல. அதே பெற்றோர் ஃபோன் குடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருது. இல்லன்னா கிளாஸ் படிப்பு போயிடும் அப்படிங்கிற மாரி இந்த படிப்பு வந்து பயங்கரமான பயமுறுத்துற கருவியா மாறிருச்சு இப்ப. எல்லாத்துக்கும். எதிர்காலத்தாயா இருக்கட்டும், அந்த பிள்ளைகள வந்து ஸ்பிரிச்சுவலி போக விடாம தடுக்கிறதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்னைக்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் உங்கள்ட்ட. சண்டே சர்ச்சுக்கே பிள்ளைங்க வரமாட்டேங்குது. சண்டே கிளாஸ் வந்து உட்கார மாட்டேங்குது. கேட்டா எக்ஸாம், படிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு, ஆ சண்டே ஆண்டவர தேடுறத கூட தடுக்கிற ஒரு இடம் வந்துருச்சு. சரி, இப்போ பெற்றோருக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு நம்ம பார்க்குறோம். நான் ரொம்ப சொல்லுவேன். அது உலக பிரகாரமா தான். அவங்க சொல்லுவாங்க, "திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது." இல்லையா? சரி, இந்த யூத்ஸ்க்கு என்ன பண்ணலாம் இப்ப? பெற்றோருக்கு என்னதான் கண்டிப்பு பண்ணாலும், எப்பவுமே எங்க ஊர்ல சொல்லுவாங்க, "காப்பான் பெருசா, கள்ளம் பெருசான்னா, கள்ளம் தான் பெருசும்பாங்க." எவ்வளோ சட்டம் போட்டாலும், அத தாண்டி திருட்டுத்தனம் செய்றவங்க இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப இந்த பிள்ளைகள என்ன செய்யலாம்? என்ன இந்த ஏஜ்ல நீங்க அவங்களுக்கு அதே ஏஜ்ல இருக்கிறதால என்ன சொல்லுவீங்க? 16 பிலோக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, நான் சொன்ன மாரி அ ஸ்கேம்ஸ் நெறைய ஒரு ரீல் பார்த்தேன் அங்கிள். அது வந்து ஒரு கிறிஸ்டியன் தான் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அப்பா, அம்மா வந்து அதுவும் நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபோன் குடுக்குறது சாதாரணம். அவங்க ஒரு ஏஜ்லேருந்தே குடுத்துருவாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து படுத்திருக்கு. அது ஒரு 16 பிலோ ஒரு ரொம்ப டாட்லர் ஏஜ்ல தான் இருக்காங்க. ஒரு 10 அந்த மாதிரி. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, படுத்திருக்கு. இங்க ஸ்கேமர் ஒரு ஒரு இல்யூஷன் மாரி அது. படுத்திருக்காரு. அங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து அப்டக்ட் பண்றதுக்கு, அதாவது கடத்திட்டு போகுறதுக்கு ஒருத்தர் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆ எப்படி சொல்றது? ஸ்கேம் இந்த மாரி ஓடிபி அனுப்புனா, உனக்கு நான் வந்து இந்த கேம் தரேன். அந்த மாதிரி சொல்லி ஸ்கேம் பண்ணி மணிய ஃபுல்லா திருடுறதுக்கு ஒருத்தர் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாசமா பேசி, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் உலகத்துல இருக்க வேண்டாத எல்லா படங்களும் நிறைந்த ஒரு பாஸ்கெட்லாம் இருக்கு. இந்த மாரி அந்த பையன சரவுண்ட் பண்ணி எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க அப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே அந்த கண்ட்ரில தனித்தனியா தானே படுப்பாங்க. அப்ப சொல்றாரு, "இதெல்லாம் இருக்கு. பட் நீ எதையுமே தொடக்கூடாது. கவனமா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அந்த ஒரு ரீல் இருந்தது. அதுல அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம குழந்தை கையில ஃபோன குடுத்துட்டு நம்ம எங்கேயாவது போனோம்னா, இந்த மாரி தான் ஒரு குழந்தைய வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துல விட்டுட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ரீல் இருந்தது. அது ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு ரீல் தான். ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்க்காம குடுத்துட்டு போறோம். அப்புறம் 16 பிலோக்கு இன்னொன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, நியூரோலாஜிக்கல் கண்டிஷன். ஏன்னா, அவங்க இன்னும் குரோத் ஃபேக்டர்ல தான் இருக்காங்க அங்கிள். அப்ப வளர்றப்ப பிரெயின் ஷ்ரிங்கேஜ் ஆகுறது, எது தப்பு, கரெக்ட்ன்னு தெரியாத அந்த ஏஜ்ல இருக்கிறப்போ, கரெக்ட்டான ப்ராசஸிங் இருக்காது. நான் சொன்ன மாரி ஸ்கேம்ல மாட்டலாம். யாராவது கூப்ட்டா போயிரலாம் அவங்க கூட ஈஸியா. ஆசை வார்த்தைகளுக்கு அப்படி கூப்ட்டாங்கன்னா. இந்த இடத்துல நீங்க சொல்றதுனால நடந்த ஒரு சம்பவம். ஆ யுஎஸ்ல ஒரு யூடியூபர் இருக்காரு. அவரு ஒரு சோசியல் அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு உண்டாக்கணுன்றதுக்காக, அவர் என்ன பண்ணாருன்னா, FBல Facebookல அவர் வந்து இந்த டீனுக்கு கீழ இருக்க பிள்ளைகள வந்துட்டு அவங்களுடையதான ஐடியெல்லாம் எடுத்து, அந்த பிள்ளைகள வித்தின் 24 டூ 48 ஹவர்ஸ்
அவங்ககிட்ட பேசி வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு அவர் பண்ணார். ஆனால் அவர் வந்து கெட்ட விஷயத்துக்கு செய்யலை. அவர் என்ன பண்ணார்னா, அந்த பேரண்ட்ஸ் அவங்க காரில் உட்கார வச்சுப்பார். அவருடைய காரில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு உள்ள பிள்ளைய எஃபியில் பேசி 48 ஹவர்ஸில் அவரை நம்பி அது நைட்டு வீட்டை விட்டு வெளியே வருது. வந்து கார் ஏறினா உள்ள அப்பா அம்மா இருப்பாங்க. இதை வந்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமாக, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக பண்ணி, உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு வந்து ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்காங்க பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி நீங்கள் வந்துட்டு காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு அதை வந்து எஃபியில் பண்ணார். பண்ணிட்டு இருந்தாரா இப்போ பண்ணுறாருன்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரெகுலராக எவ்ரி வீக் அவர் அந்த பெற்றோரை கொண்டு வந்து இது பண்ணுவார். ஸோ இன்றைக்கி பிள்ளைகள் வந்து அவ்வளோ வந்து ஒரு இருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து சொல்லுங்கள். அப்போ அந்த 16 இயர்ஸ் பிலோவுக்கு இதெல்லாம் இருக்கு. நம்ம இப்போ அவங்கள்ட்ட ரெஸ்ட்ரிக்டிவா புரியுது. அவங்க படிக்கிறப்ப குடுக்கலாம். வேற ஏதாவது அதுக்கு வந்து பேசிக் ஃபோன் குடுங்கன்றாங்க. வித்தவுட் இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் குடுங்க. அவ்ளோ படிக்கணும்னு இருந்தா, நீங்களே டவுன்லோட் பண்ணி அந்த மாரி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நியூராலஜிக்கல் ரீசன்ஸ் வந்து நெறைய இருக்கு. நம்ம இப்ப அடல்ட்டுக்கே பார்க்குறவங்களுக்கே டோபமைன் லூப் அதிகமா இருக்கும். டோபமைன்றது ஒரு குட் ஹார்மோன் சொல்றாங்க. ஃபீல் குட் ஹார்மோன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கிறப்போ, திருப்பி திருப்பி நம்மளுக்கு அந்த 1 மினிட்ல ஒரு ஹாப்பினஸ் நம்ம பிரெயினுக்கு கிடைக்குது அங்கிள். அதனால அது அடிக்டிவ் மாறிரும் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் பிரெயின் ஷ்ரிங்க் ஆகும். ஏன் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஓல்டுக்கே பிரெயின் ஷ்ரிங்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஓவரா அடிக்டிவா யூஸ் பண்ணா. ஏன்னா 60, 70க்கு அப்புறம் தான் ஹியூமனுக்கு நேச்சுரலாவே பிரெயின் ஷ்ரிங்க் ஆகும். பட் ஆனா ரொம்ப அடிக்டிவா யூஸ் பண்ணா கட்டாயம் ஃப்ரண்டல் லோப் வந்து ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நார்மலா இருக்கும். ஆனா ஒரு நியூராலஜிஸ்ட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தான், அது அவ்ளோ பெரிய விஷயம். நம்ம பாடி ஃபங்ஷனிங்கே இழந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் அது. ஸோ அந்த 16 இயர் பிலோ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இப்ப லிட்டில் பிட் ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கறனால, அவங்க ஒரு 26, 27 வரப்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அவர் பேரண்ட் டிட்ன்ட் கிவ். ஏன்னா, அவ்ளோ ஸ்கேம்ஸும், அவ்ளோ வேண்டாத விஷயங்களும் இந்த சொசைட்டில நடக்குது. ஏன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நெறைய பேர் பார்த்திருப்பாங்க. நான் சொல்ல வர ஃபைல்ஸ் தெரியும். நான் நேம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் எவ்ளோ அதுவரைக்கும் இத மாரிலாம் நடக்குமா அப்படின்னு நெனச்சுட்டு இருந்த நம்மளுக்கு, அதெல்லாம் விட அதிகமா நடக்குது அப்படின்றது வெளியரங்கம் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அது வெளியரங்கமானது மட்டும் தான் நமக்கு தெரியுது. வெளியரங்கமாகாதது இன்னும் எவ்வளவோ இருக்கு. நம்ம இந்தியாலே இருக்கோம். நெறைய இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல அப்படி நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பெற்றோருடைய நான் வந்து ஆஸ் அ பேரண்ட்டா சொல்றேன். இப்போ நான் உங்கள ஒரு யூத்ல இருக்கவங்க உங்களோட கேட்ட மாரி ஆஸ் அ பேரண்ட்டா நான் சொல்றேன். இந்த ஜெனரேஷன்ல இருக்க பேரண்ட் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்றேன் நான். இப்படியும் போக முடியல அவங்களால, அப்படியும் போக முடியல. பிள்ளையோடைய எதிர்காலம், படிப்பு நல்லா வரணும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு நாளைக்கு பிள்ளை ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துல, இன்னைக்கு உள்ள ஜனங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் குடுத்தா இவ்வளோ பெரியதான டிஸ்அட்வான்டேஜ் இதில இருக்கு, ஒரு ஆபத்து இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இதுலேருந்து காப்பாத்தணும்னு விரும்புறாங்க. ஃபோன குடுக்காமயும் இருக்க முடியல, குடுத்தா பிரச்சனைன்னும் தெரியுது. இப்போ இந்த மாரி உள்ள பெற்றோர் தான் உண்மையிலேயே இவங்கள விட மனச்சிதைவு அதிகமா அடையறாங்க. நெறைய நமக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் கால்ஸ் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பெற்றோர் பிள்ளைகள பத்தி தான் பேசுவாங்க. அவங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "என் பிள்ளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் ஸ்கூலுக்கு மட்டும் தான் அனுப்புறேன். வேற எங்கேயும் அனுப்புறதில்ல. நான் காலேஜுக்கு தான் அனுப்புறேன். வேற எங்கேயும் அனுப்புறதில்ல." இப்ப காலேஜுக்கு அனுப்பாமயும் இருக்க முடியாது. நம்ம சொல்லலாம் ஹோம் ஸ்கூல் இருக்கு, ஹோம் காலேஜ் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே அது வந்து ஒரு 1% தான் பாசிபிலிட்டி. 99% பாசிபிலிட்டி இல்ல. பிராக்டிகலா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பெற்றோர் நெறைய பேரு இந்த மாரி ஒரு காரியங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க குடுக்கறத சேஃபா குடுங்க. சேஃபா குடுக்கணும். ஒரு புரிதல் நான் அதான் 16, 18 பிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் சொல்லி குடுங்கன்னு நான் சொல்றேன். இதுல எல்லாமே இருக்கு. உன்கிட்டயும் அந்த கண்ட்ரோல் ஆனா 18 அப்புறம் வந்து கண்ட்ரோல் வரும்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் குரோத் ஃபேக்டர், பிரெயின் குரோத் எல்லாத்துக்கு அப்புறமும். பட் அந்த 18 பிலோ வந்து நம்மளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. நான் எப்படி யோசிக்கிறேன்னாம்மா, அவங்களுக்கு சொன்னாலும் புரியல. அப்போ ஒரு வேலி மாரி நம்ம தான் இருக்கணும். ஒரு வால் மாரி. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது வந்து நான் யோசிக்கிறது ஒரு பேரண்ட்டா யோசிக்கிறது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபோன் குடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த ஃபோன அவங்ககிட்ட குடுத்து, அவங்க அத யூஸ் பண்ணிட்டு மத்த நேரத்தில தானே இப்படி யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஃபோன ஒரு காமனா ஒரு இடத்துல வச்சுட்டு, இப்போ ஸ்மார்ட் டிவி வருது. நெறைய டிவிஸ். என்ன கேட்டா ஃபோன் எல்லாத்த விட அது 10ல 1 மடங்கு தான் அதோட விலையே. ஒரு ஃபோன் இப்போ வந்து 30,000 40,000 ஆகுது. 12,000த்துக்குலாம் ஸ்மார்ட் டிவி கிடைக்குது. ஒரு ஸ்மார்ட் டிவிய வாங்கிட்டு, ஃபோன அதோட நீங்க கனெக்ட் பண்ணிறலாம். ஆன்லைன் கிளாஸ் எதா இருந்தாலும் டிவி. ஸ்க்ரீனும் பெருசா இருக்கும். பிள்ளைக்கும் கண்ணு பாதிக்கப்படாது. எதுவுமே நடக்காது. உங்க ஃபோன்ல தான் நீங்க பண்ணிறலாம். ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டு, எப்ப எது பண்ணனாலும் இத பார்த்துக்க. இது இருக்கு. சரி நீ என்ன வேணாலும் பாரு. இந்த டிவில உட்காந்து பாரு. பார்க்க தானே போற. அப்பா, அம்மா பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நீ பார்க்க போறன்னா, அது தப்பா தான் இருக்கும்.
நீ பார்க்குற ஒரு விஷயம் அப்பா, அம்மா பார்க்கலாம் அப்படின்னா, அது தப்பா இருக்காது. நீ ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கூட பேசு, சேட் பண்ணு. ஏன்னா தப்பா ஒண்ணும் இருக்கு நீ சேட் பண்ண போறது இல்லையா? நல்ல விஷயம் சேட் பண்ணினா நீ பண்ணு. வாட்ஸ்அப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோ இதுல. 16க்குள்ள நீங்க இருக்கீங்களா? தேவையில்ல. மத்தது எதுவும் தேவையில்ல. ஆன்லைன் கிளாஸஸ் ஏதோ ஒண்ணு பேசுறீங்க. யூ கேன் கனெக்ட். அப்படி பண்ணிட்டீங்கன்னாவே, எப்பவுமே நம்ம தப்பு எங்க நடக்குதுன்னா, யாரும் பார்க்கலன்ற இடத்துல மட்டும் தான் நடக்குது. 2 பேர் பார்க்குறாங்கன்னா, நம்ம தப்பு பண்றதுக்கு யோசிப்போம். டிவி ஹால்ல இருக்கு. வைஃபை கனெக்ஷன் இருக்கு. ஃபோன்ல வருது. ஃபோன இப்ப அந்த ஸ்க்ரீனிங்லாம் சொல்றாங்க. அப்படியே ஃபோன டிவியோட கனெக்ட் பண்ணிறலாம். பண்ணிட்டு நீங்க பேசலாம். அப்போ 100% பாதுகாக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா 90% பாதுகாத்துறலாம். இது ஒரு ஆப்ஷனா நான் அஸ் அ இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியாப்பட்டவங்களுக்கு. மத்த நேரத்தில நான் இந்த இந்த இடத்துல இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன சொல்ல விரும்புறேன். ஸ்கூல் டீச்சர்ஸ். இவங்களுக்கு வந்து என்னன்னா, சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்ற பேர்ல, பெற்றோருக்கு அட்வைஸ். ஃபோனெல்லாம் குடுங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஆ அந்த மாரி பெற்றோருடையதான சூழ்நிலை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ, அவங்களுக்கும் சரி இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் பிராக்டிகல் தான். ஸ்பிரிச்சுவலி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸ்பிரிச்சுவலி பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டும் தான் உண்மையான பாதுகாப்பா இருக்கு. நான் சொல்லுவேன், நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது 18 வயசு எனக்கு. அந்த 18 வயசு வரைக்கும் எனக்கு ஃபோன் கிடையாது. சரியா? ஃபோன் கிடையாது. அப்புறம் வந்துட்டு இப்ப இருக்கிற மாரி ஆளுக்கு ஒரு ரூம் கிடையாது. எங்க வீட்லலாம் ஒரே ரூம் தான். ஒரே ஹால் தான். ஒரு கிச்சன் இருக்கும். ஒரு பாத்ரூம் இருக்கும். மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். 150 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது எங்க வீடு. அதில தான் நானும் எங்க அம்மாவுமே இருப்போம். நான் தப்பு செய்யலையான்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில நாங்க தப்பு செஞ்சிருக்கோம். இப்ப இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் வெறும் ஃபோன்னால தான் தப்பு செய்றாங்கன்னா, ஃபோன் வந்து ஒரு மூல காரணமா இருக்கு. பட் ஃபோன் இல்லாத காலத்திலயும் தப்பு நடந்தது. பாவம் எல்லா காலத்திலும் இருக்கு. அத்தனை காலத்திலும் பாவம் இருக்கு. அப்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரே வழி, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. ஸோ இந்த இடத்துல நான் கடைசியா ஒரு 2 காரியத்த சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். முதலாவதாக பெற்றோருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்ட்டா வேலி போட்டு, ஆள வச்சு, பாதுகாத்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு நெனச்சாலும் கூட, கண்டிப்பாக தவறு நடக்கும். ஆனால் உங்கள் வேலி ஸ்பிரிச்சுவலாக போடப்பட்டிருக்கணும். உங்களுடைய பிரேயர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகள ஆண்டவர் கையில ஒப்புக் கொடுங்க. கூடவே நீங்க போக முடியாது. போற இடத்துக்கெல்லாம் பிள்ளைகளோட கூட போக முடியாது. அல்லது உங்க பிள்ளைகளுடைய மைண்டுக்குள்ள உட்காந்து அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு உங்களால பார்க்க முடியாது. ஆனா அவங்கள உங்களுடைய ஜெபத்தினால பாதுகாக்க முடியும். உலகத்திலேயே உங்க பிள்ளைக்கு அதிகமா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. வேற எந்த ஊழியக்காரனாலயும் முடியாது. அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்கார பிள்ளைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாரு. ஆனா உங்களுக்கு, உங்க பிள்ளைக்கு நீங்க தான் பாரத்தோட ஜெபம் பண்ண முடியும். ஸோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. 2வது உங்க பிள்ளைகள ஸ்பிரிச்சுவலி நடத்துங்க. டெய்லி வீட்ல ஒரு குடும்ப ஜெபம் வைங்க. ஒரு ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார வைங்க. அவங்க பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, கவனிக்கல அதெல்லாம் 2வது. உட்கார வச்சு பேச வையுங்க. ஒரு பைபிள வந்து ஒரு அதிகாரத்த அவங்கள வாசிக்க சொல்லுங்க. நீங்க கூட உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, 2 பாட்டு பாடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 24 மணி நேரத்தில ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்குங்க. இந்த 1/2 மணி நேரம் உங்கள் பிள்ளையை கண்டிப்பாய் பாதுகாக்கும். கர்த்தர் வசனத்தில நிச்சயம் பேசுவார். ஏதோ ஒரு இடத்துல ஆவியானவர் தொடுவார். ஸோ உங்க உங்க வீட கொஞ்சமாவது ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மென்ட்ல வைங்க. நீங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்கள உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும். நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்தீங்கன்னா, அங்க பார்க்க முடியாது. சமீபத்தில கூட நான் ஒரு இது பார்த்தேன். அதில பிள்ளை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அ உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கு. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய திருத்துறதுக்காக, நேரா 2 பேரும் கொண்டு வந்து சாப்பாட ஒண்ணா வச்சுட்டு, அவங்க ஃபோனெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைய பக்கத்தில உட்கார வச்சுட்டு. ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை ஃபோன வச்சுட்டு அவங்க பேசுறத பார்க்குது. நம்ம என்ன செய்றோமோ, அதுதான் நம்ம பிள்ளைகள் செய்யப்போகுது. அடாப்டிவ் நேச்சர். ஸோ, அதனால முதல்ல நீங்க செய்யறது. 2வது சபைகளுக்கு நான் சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. சபைகளில் தயவுசெய்து யூத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த யூத் தான் நாளைக்கு சபையுடையதான தூண்களாக மாறுவாங்க வருகை தாமதித்தால். யூத் இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா, ஒரு நாடும், ஒரு வீடும், ஒரு சபையும் ஒரு யூத்து கையில இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ, உங்க யூத்த பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில நீங்க இருக்கீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த யூத்துக்கு என்ன செய்யலான்னு பாருங்க. அவன் போக்குல தான் போய் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அது உடனே யூத் மீட்டிங்ல டான்ஸு, அப்படியே கலர் கலரா லைட்டு இதெல்லாம் இவங்க பண்ணாங்க கடந்த 10 வருஷமா. இவங்களால யூத்த காப்பாத்த முடியல. சபைக்கு சொல்றேன். வசனத்தினால மட்டும் தான் அவன காப்பாத்த முடியும். எ ஒரு ஒரு யூத் மீட்டிங் வைக்கிறீங்களா, ஒரு 15 நிமிஷம் வசனம் பேசுங்க. நல்லா பேசுங்க. அதில பைபிள்ல ஒரு குவிஸ் வைங்க. அல்லது அவனுக்கிட்ட உள்ள ஒரு இன்டராக்ட் பண்ணுங்க. அல்லது ஒரு டிபேட் வைங்க பைபிள்ல இருந்து. கூடுமான வரைக்கும் அவன வசனத்துக்குள்ளேயே வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் தான் அவன திருத்தும். வேற எதுவும் திருத்தாது. நீங்க நினைக்கிற டாக்டிக்ஸு, நீங்க நினைக்கிறதான புரோகிராம்ஸு
எதுவும் அவனை மாத்தாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஏன் அவன் சோஷியல் மீடியாக்குள்ள போறான்னா, அவன அட்ராக்ட் பண்ற விஷயம் அதுல நெறைய இருக்கு. அந்த விட நான் சொல்லுவேன், அத விட டேஸ்ட்டு, அட்ராக்ஷன் பைபிள்ல இருக்கு. இந்த டேஸ்ட் அவன் பார்த்துட்டானா, இது உள்ளயே தான் உட்கார்ந்திருப்பான். இப்ப எங்க வாலிப பிராயத்திலேருந்தே நாங்க சொல்றோம். எங்களையும் டிஸ்ட்ராக்ஷன் நெறைய இருந்துச்சு. ஆனா அப்பல்லாம் கர்த்தருடைய வேதமே எங்களை பாதுகாத்தது. ஸோ கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க வாலிப பிள்ளைகள் வீட்ல உள்ளவங்களும் சரி, சபையில உள்ளவங்களும் சரி, பெற்றோரும் சரி, சபையும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளோ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மென்ட் உருவாக்க முடியுமோ உருவாக்குங்க. விட்டுட்டீங்க, இப்போ இத விட மோசமான நிலைமை ஒன்று வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், மீண்டும் இன்னொரு வார்த்தை வெல்லும் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.